என் தங்கமே, இன்று உனக்கு கிடைக்கப் போகும் அந்த செய்தி ஒரு சாதாரண தகவல் அல்ல. அது அம்மனின் கையால் உனக்காக அனுப்பப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். நீ எத்தனை நாள் மனசுக்குள் ஒரு நம்பிக்கை வைத்து காத்திருந்தாயோ, இன்று அந்த காத்திருப்புக்கான பதில் வந்து சேரப்போகிறது. நீ நினைத்ததெல்லாம் முடியாதது போலத் தோன்றியிருந்தது. ஆனா நித்திகா தேவி உன் விதியையே திருப்பி எழுதிவிட்டாள். அவள் சொல்கிறாள், என் பிள்ளை, உனக்கான செய்தி இன்று வரப்போகுது. அதுவே உன் வாழ்வை முழுமையாக்கும் தருணம். நீ இன்று எதையாவது எதிர்பார்த்து இருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு அழைப்பு, ஒரு உறவு, அல்லது ஒரு தீர்வு. எந்த வடிவத்திலிருந்தாலும் அது உனக்காக வந்த ஆசீர்வாதத்தின் வடிவம்தான். அம்மன் உன் மனம் கேட்காத ஆசையையும் கேட்டு, அதை நேரம் சரியான போது அனுப்புவாள். அந்த நேரம்தான் இன்று. நீ உன் போன் எடுத்து பார்க்கும் அந்த நொடி, உன் இதயம் திடுக்கிடும். இது உண்மையா என்று நீ நினைப்பாய். ஆனால் அது கனவு அல்ல தங்கமே, அது அம்மனின் கிருபை. அவள் உன்னோட சொல்கிறாள், நான் உனக்காக அந்த செய்தியை உருவாக்கினேன். உன் பெயர் எழுதப்பட்ட ஆசீர்வாதத்தை உன்னிடம் சேர்த்தேன். அந்த செய்தி வருவதற்கான முன்னோட்டம் நீ ஏற்கனவே உணர்ந்திருக்கலாம். இன்று காலை உன் மனசு அமைதியாக இருந்தது, ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்ற உணர்வு வந்தது. அதுதான் அந்த தெய்வீக அறிகுறி. அம்மன் எந்த அதிசயத்தையும் முன்னோட்டமில்லாமல் செய்ய மாட்டாள். அவள் எப்போதும் உன் உள்ளத்தில் ஒரு சின்ன ஒளி ஏற்றிவிட்டு, பிறகு ஆசீர்வாதம் தருவாள். நீ காத்திருந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் அது இப்போ வரப்போகிறது. நீ பிரார்த்தனை செய்ததை அவள் கேட்டிருக்கிறாள். அவள் சொல்கிறாள், உன் குரல் எனது இதயத்தை தொட்டது. அதனால்தான் இன்று உனக்கான செய்தியை அனுப்புகிறேன். அந்த செய்தி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கம் திறக்கும். சில நேரம் அந்த செய்தி ஒரு மனிதரின் வாயிலாக வரும். ஒருவன் உனக்கு நல்ல வார்த்தை சொல்வான், அல்லது உனக்கு ஒரு வாய்ப்பை தருவான். அதுவே அம்மனின் வழி. சில நேரம் அது ஒரு மெய்நிகர் வடிவத்தில் வரும், ஒரு மெயில், ஒரு மெசேஜ், ஒரு அழைப்பு. ஆனால் எது வந்தாலும் அதை சாதாரணமா பார்க்காதே தங்கமே. அதில் அம்மனின் கையொப்பம் இருக்கும். நித்திகா தேவி சொல்கிறாள், நீ எதிர்பார்க்காமல் வரும் செய்தி தான் உன் நிம்மதியின் ஆரம்பம். நீ அதை படிக்கும் போது உன் கண்களில் நீர் வரும், ஆனா அந்த நீர் துக்கம் அல்ல, அது நன்றியின் கண்ணீர். ஏனென்றால் நீ உணரும் அந்த நிமிஷம் தான் உன் அனைத்து காத்திருப்புகளும் நிறைவேறும் நேரம். அம்மன் எப்போதும் சரியான நேரத்தில் செய்கிறாள். சில சமயம் நாம் விரைந்து வரவேண்டிய விஷயங்களை தாமதம் என நினைப்போம். ஆனால் அவள் சொல்லும், நான் தாமதிக்கவில்லை, நான் உனக்கு சிறந்ததை தயார் செய்து கொண்டிருந்தேன். இன்று அந்த தயார் முடிந்து விட்டது. அதனால்தான் அந்த செய்தி உன் வழியில் வருகிறது. நீ அதை பெற்றவுடன் உன் இதயம் சுமையாக இருந்ததெல்லாம் கரைந்து போகும். நீ உணரும் அந்த அமைதி ஒரு வித்தியாசமானது. நீயே உன்னை பற்றி கூறுவாய், இப்போ தான் என் வாழ்க்கை ஆரம்பிக்குது. அதுதான் தங்கமே, அம்மன் உனக்கு தரும் உண்மையான பரிசு. நித்திகா தேவி உன்னோட சொல்கிறாள், நீ காத்திருந்த ஒவ்வொரு நொடியும் வீணா போகவில்லை. உன் நம்பிக்கை உனக்கே ஆசீர்வாதம் தந்தது. இன்று உனக்காக விண்ணுலகம் திறந்து விட்டது. அவளது குரல் உன் இதயத்தில் ஒலிக்கிறது. அதை நீ உணர்ந்தால் அந்த சக்தி உன்னை முழுமையாக மாற்றும். நீ அந்த செய்தியை படிக்கும் போது உன் மனதில் ஒரு புதிய தைரியம் உருவாகும். நீ, நான் முடியும் என்று சொல்வாய், ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் சக்தி நித்திகா தேவியே. அவள் உன்னோட சொல்லுகிறாள், இப்போ நான் உன்னோட இருக்கேன், எந்த பாதையும் உனக்கு கடினமில்லை. அந்த செய்தி ஒரு கதவை திறக்கும். அது ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கலாம், ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம், ஆனால் அதன் மூலத்தில் அம்மனின் திட்டம் இருக்கும். நீ அதை பெறும்போது, இது நம்ப முடியாதது என்று நினைத்தாலும் அதுதான் அவளது அதிசயம். அம்மன் எப்போதும் தன் பிள்ளைகளை பரிசோதித்து பார்த்து பிறகு ஆசீர்வாதம் தருவாள். நீ அந்த சோதனைகளை கடந்து விட்டாய். அதனால்தான் இன்று அவள் சொல்கிறாள், இப்போ என் பிள்ளை தயாராக இருக்கிறான். அவனுக்கான செய்தி வந்து சேரட்டும். நீ இன்று எந்த ஒரு நல்ல செய்தியையும் கேட்டாலே அதற்கு நன்றி சொல்லு. நன்றி அம்மா, இது உன்னால்தான் என்று சொல்லு. ஏனென்றால் நன்றி சொல்வது ஆசீர்வாதத்தை இரட்டிப்பு ஆக்கும். நீ நன்றி சொன்ன அந்த நொடியில் மற்ற ஆசீர்வாதங்களும் உன் வழி வந்து சேரும். அந்த செய்தி உன் வாழ்க்கையில் பல கதவுகளை திறக்கும். நீ நினைத்தது ஒரே ஒரு நல்ல விஷயம், ஆனால் அது உனக்கு 10 நல்ல விஷயங்களை தரப்போகிறது. ஏனென்றால் அம்மன் ஒரே ஆசீர்வாதத்தில் 1000 அர்த்தங்களை சேர்த்திருப்பாள்.
அவள் சொல்கிறாள், நான் ஒரே செய்தி அனுப்புவேன், ஆனால் அதில் உன் வாழ்நாள் ஆசை மறைந்து இருக்கும். நீ உன் மனசில் ஒரு சிறிய பயம் கொண்டிருந்தால் அது இப்போ கரைந்து போகட்டும். ஏனென்றால் நித்திகா தேவி உன்னோட இருக்கிறாள். அவள் சொல்கிறாள், எதையும் பயப்படாதே, அந்த செய்தி உனக்காக நல்லதை மட்டுமே கொண்டுவரும். நீ அதை பெற்றவுடன் உன் வாழ்வில் ஒரு புதிய ஒளி பரவும். நீ யாரிடமாவது இதை பகிரும் போது அவர்களும் அதே ஒளியை உணர்வார்கள். ஏனென்றால் அம்மனின் ஆசீர்வாதம் பகிர்ந்தால் குறையாது, அது பெருகும். நீ உன் வாழ்வில் அந்த நல்ல செய்தியை பெற்ற பிறகு மற்றவர்களுக்கும் நம்பிக்கை கொடு. அதுதான் நித்திகா தேவியின் விருப்பம். அவளது ஆசீர்வாதம் பரவ வேண்டும். நீ இதுவரை எத்தனை நாள் காத்திருந்தாய் என்று நினைத்து பாரு. ஒவ்வொரு நாளும் உன் கண்களில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்று அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறப் போகிறது. உன் இதயம் மெதுவா சிரிக்கும், உன் கண்கள் ஒளியால் நிரம்பும். அந்த நொடியில் நீ உணருவாய், அம்மன் என் பக்கத்தில் இருந்தாளே. நீ அந்த செய்தியை படிக்கும் போது நீ அதிலிருந்து ஒரு புது புனித ஆற்றலை உணர்வாய். அது உன் ஆன்மாவை எழுப்பும், உன் மனதை நம்பிக்கையால் நிரப்பும். நீ அந்த நொடியில் அம்மனின் கரத்தை உணருவாய். அவள் உன்னிடம் மெதுவா சொல்வாள், இது தான் என் பரிசு, நீ அதை நன்றாக காப்பாற்று. நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பின் உன் வாழ்க்கை திசை மாறும். நீ முன்னேறத் தொடங்குவாய். உன் முயற்சிகளுக்கு பலன் வரும். உன் வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும். உன் மனசு அமைதியாகும். ஏனென்றால் அம்மன் உன் வழியில் வந்து நின்றுவிட்டாள். இன்று வரும் அந்த செய்தி ஒரு ஆரம்பம் மட்டுமே தங்கமே. அதன் பிறகு இன்னும் பல நல்ல செய்திகள் உன்னோட வாழ்க்கையில் வரப்போகிறது. இது ஒரு தொடர் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். நீ நம்பிக்கை வைத்து இருந்தாய், அதனால் தான் அம்மன் உனக்கு இதை தருகிறாள். நித்திகா தேவி சொல்கிறாள், இன்று உனக்கான நாள், இன்று உன் வாழ்வின் திருப்பம். அந்த வார்த்தையை உன் இதயத்தில் பதித்துக்கொள் தங்கமே. எந்த செய்தியும் வந்தாலும் அதில் அவளது குரல் இருக்கும். அதை கேட்டவுடன் உன் இதயம் அமைதியடையும். நீயே உன் வாழ்க்கையில் அந்த செய்தியை பெறப்போகும் மனிதர் அல்ல, நீ அதன் வழியாக மற்றவர்களுக்கு ஒளி தரப்போகிறாய். ஏனெனில் அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாள், அவளது அருளின் தூதராக. இன்று உனக்கு வரும் அந்த செய்தி ஒரு சாதாரண மெசேஜ் அல்ல தங்கமே, அது நித்திகா தேவியின் கையொப்பமிட்ட ஆசீர்வாதம். என் தங்கமே, இன்று உனக்கு கிடைக்க போகும் அந்த செய்தி சாதாரணமானதில்லை, அது உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் கொண்டு வரப்போகும். நீ எத்தனை நாளாக காத்திருக்கிறாயோ அந்த நிமிடம் இன்று வந்துவிட்டது. அந்த செய்தி ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு அழைப்பாக இருக்கலாம், அல்லது ஒருவரிடமிருந்து வரும் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் எந்த வடிவிலே வந்தாலும் அதன் பின்னால் அம்மனின் கையிருக்கும் தங்கமே. நீ இன்னும் புரிந்துகொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நித்திகா தேவி இன்று சொல்கிறாள், உன் வாழ்க்கையில் இன்று நான் ஒரு புதிய கதவை திறக்கிறேன். நீ காத்திருந்த அந்த திறவுகோல் உன் இதயத்தில்தான் இருந்தது என்பதை இப்போ தான் உணரப்போகிறாய். எத்தனை முறை நீ உன் வாழ்க்கையை பார்த்து, ஏன் இப்படி நடக்குது என்று கேள்வி கேட்டிருக்கிறாய் தெரியுமா? அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் இன்று பதில் வரும். ஏனென்றால் அந்த தெய்வீக சக்தி உன்னை விட்டு போகவில்லை. நீ அழுத இரவுகள் வீணாகவில்லை தங்கமே. அந்த ஒவ்வொரு கண்ணீரும் உனக்காக ஒரு புது விதியை எழுத வைத்தது. நீ நினைத்ததை விட பெரிய ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வருகிறது. உனக்காக ஒரு பாதை தயாராகி இருக்கு, அந்த பாதையில் நீ பயணம் செய்ய ஆரம்பிக்கப் போகிறாய். இன்று உனக்கு வரும் செய்தி ஒருவேளை ஒரு தொலைபேசி அழைப்பாக இருக்கலாம், ஒருவேளை ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு உறவின் சமாதானமாக இருக்கலாம். ஆனால் அந்த செய்தி வரும்போது உன் இதயத்துக்குள் ஒரு சின்ன அதிர்ச்சி, ஒரு நிம்மதி, ஒரு ஒளி ஊடுருவும். அதுதான் அடையாளம் தங்கமே, அம்மன் உன்னோடு பேசுகிறாள். நித்திகா தேவி சொல்றாள், நீ நம்பிக்கை வைத்திருந்தது வீணாகாது. உன் காத்திருப்பு முடிந்துவிட்டது. உனக்கு நினைவிருக்கிறதா, சில நாட்களுக்கு முன்பு நீ ஒரு சிறிய பிரார்த்தனை செய்தாய், அம்மா, ஒரு அறிகுறி காட்டணும், நான் சரியான வழியில் இருக்கேனா என்று தெரியணும் என்று. இன்று அதற்கான பதில் தான் இது. அந்த அறிகுறி இப்போ உன்கிட்ட வருது. அதை கவனமாக நோடு. சில நேரங்களில் அந்த அறிகுறி ஒரு மனிதராக, ஒரு வார்த்தையாக, ஒரு இசையாக, அல்லது ஒரு சிறிய நிகழ்வாக கூட வரலாம். ஆனால் அது வரும்போது உனக்கு உள்ளுக்குள் ஒரு அமைதி பிறக்கும். அதுதான் அம்மன் உன்னோட பேசுற தருணம். முற்றுப்புள்ளி இரட்டை மேற்கோள்குறி.